Future Vision Study Center, Salem. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பிஜிடிஆர்பியிலுடைய மேக்ஸ் கிளாஸில் ஃபஸ்ட்டு யூனிட்டான அல்ஜிப்ராவை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அல்ஜிப்ராவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் குரூப்னால் என்ன அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துடலாம். அதுதான் தட் இஸ் குரூப். ஃபஸ்ட் டெஃபினேஷன்ஸ் அப்படியே படித்ததான் அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். Group, a non-empty set G is said to form a group if in G there is a binary operation and denoted by star and satisfy the following conditions. Number 1, closure. A comma B belongs to G, then A star B belongs to G. Second, associative. A comma B comma C belongs to G, then A star bracket B star of C equal to bracket A star of B bracket close star of C. Third one, identity. There exists E belongs to G such that A star E equal to E star A equal to A. Fourth one, inverse. There exists A inverse belongs to G such that A inverse star A is equal to E. These conditions are applicable to all the elements of G. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ குரூப்புக்கு நான் டெஃபினேஷன்ஸை எல்லாம் நான் பண்ணியிருக்கேன், நான் படிச்சிருக்கேன். இப்போ ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் என்ன அப்படின்றத ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நான் எம்டி செட் எடுத்துக்கிறோம். அந்த நான் எம்டி செட்டுக்கு நம்ம என்ன கொடுத்துக்கிறோம், பேர் ஜின்னு கொடுத்துக்கிறோம். அந்த நான் எம்டி செட்டில் பைனரி ஆப்ரேஷனாக 2 எலிமெண்ட்டை கொண்டு நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுனால அது பைனரி ஆப்ரேஷன் சொல்கிறோம். அது சிம்பாலிக்காக டினோட்டட் பை ஸ்டார்னு வச்சுக்கிறோம். இந்த பைனரி ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற குரூப்பு எடுக்கிற ப்ராப்ளம் அதுக்கேற்ற மாதிரி பைனரி ஆப்ரேஷன்ஸ் அடிஷனாவோ மல்டிப்ளிகேஷன்ஸாவோ மாறிக்கிட்டே இருக்கும். அது ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இந்த நான் எம்டி செட்டில் ஒரு பைனரி ஆப்ரேஷனை டிஃபைன் பண்ணுறோம். டிஃபைன் பண்ணிட்ட பிறகு இந்த 4 கண்டிஷன்ஸை வெரிஃபை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் க்ளோசர்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜின்ற அந்த நான் எம்டி செட்லேருந்து ஒரு 2 எலிமெண்ட் எடுக்கிறோம். எடுத்து அந்த 2 எலிமெண்ட்டுக்கு இடையில அந்த என்ன ஆப்ரேஷன் சொல்லியிருக்குமோ அந்த ஆப்ரேஷனை இன்க்ளூட் பண்ணுறோம். ஆப்ரேஷன் இன்க்ளூட் பண்ணிட்ட பிறகு வரக்கூடிய ரிசல்ட்டு அந்த ஜியிலே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்றது பார்த்தீங்கன்னா ஏபிசின்ற 3 எலிமெண்ட் ஜியிலேருந்து எடுக்கிறோம். எடுத்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் ஏ ஸ்டார் ஆஃப் பி ஸ்டார் ஆஃப் சி, அதாவது பி ஸ்டார் ஆஃப் சி ப்ராக்கெட்குள்ளே இருக்குது, அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் வெளியே இருக்கக்கூடிய ஏ உள்ளே வந்தது, ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சி வெளியே வந்தது. இதுதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மெயினான கான்செப்ட். அதுதான் இங்கே ஏ ஸ்டார் ஆஃப் பி ஸ்டார் ஆஃப் சி ஈக்குவல் டு ஏ ஸ்டார் ஆஃப் பி ஸ்டார் சி அப்படின்னு சொல்கிறோம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அதாவது எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் வெரிஃபை ஆகுதா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இட் இஸ் சிம்பாலிக்கலி டினோட்டட் பை இ. இந்த ஸ்மால் இ அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம்னா ஐடென்டி எலிமெண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அந்த ஐடென்டி எலிமெண்ட்டை என்ன பண்ணுறோம்னா ஏவில் இருக்கக்கூடிய எந்த எலிமெண்ட்டு கூட ஆப்ரேட் பண்ணாலும், இங்கே நம்ம ஏ ஸ்டார் இன்னு போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஏவில் இருக்கக்கூடிய ஜியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு எலிமெண்ட்டு கூட இந்த ஐடென்டி எலிமெண்ட்டை நம்ம ஆப்ரேட் பண்ணாலும் வரக்கூடிய எலிமெண்ட் நம்ம எந்த எலிமெண்ட் எடுத்துக்கிறோமோ அதே எலிமெண்ட்டு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகணும். அதுதான் ஐடென்டிட்டியுடைய முக்கியமான கண்டிஷன்ஸ். அதுதான் நம்ம இங்கே போட்டிருக்கிறது ஏ ஸ்டார் இ இஸ் ஈக்குவல் டு இ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏ. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் அப்படின் போது என்ன இருக்குன்னா ஒரு எலிமெண்ட் ஏன்னு ஒரு நம்ம எடுத்துக்கிட்ட நான் எம்டி செட்டில் ஒரு எலிமெண்ட் ஏன்னு இருக்குன்னா அதுக்கு இன்வர்ஸ் தட் இஸ் அது டினோட்டட் பை த சிம்பிள் ஏ இன்வர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது ஜியிலேருந்து எடுத்து அது ரெண்டுத்தையும் நம்ம சொல்லப்பட்ட பைனரி ஆப்ரேஷனை இன்க்ளூட் பண்ணும் போதோ வரக்கூடிய ரிசல்ட் ஈயாக இருந்தால் தட் இஸ் ஐடென்டி எலிமெண்ட்டாக இருந்தால் தென் வி சேட் ஏ இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் ஏ இன்வர்ஸ் அண்ட் ஏ இன்வர்ஸ் இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த 4 கண்டிஷனையும் எந்த ஒரு நான் எம்டி செட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணதோ அப்போ அந்த நான் எம்டி செட்டை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறோம், குரூப்பாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதுதான் கீழே எழுதியிருக்கோம். These conditions are applicable to all the elements of G.
எத்தனை எலிமெண்ட் ஜி வந்தாலும் அத்தனை எலிமெண்ட்ஸுக்கும் இந்த க்ளோசர் ப்ராப்பர்ட்டியும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்வர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் நம்ம அந்த எடுத்துக்கிட்ட நான் எம்ப்டி செட்டை குரூப்புன்னு சொல்ல முடியும். ஒரு எலிமெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா கூட we can't able to say the given non-empty set as a group. ஓகேங்களா? இப்போ குரூப்புக்கு உண்டான மெயின் கான்செப்ட், மெயின் டெஃபினிஷன்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு. அதுக்குண்டான கண்டிஷன்ஸ் நாலும் பார்த்தாச்சு. அந்த கண்டிஷனுக்கு உண்டான விரிவாக்கத்தையும் நம்ம சொல்லியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த குரூப் ரிலேட்டடாக என்னென்ன, அதாவது வந்து குரூப்னு சொல்லியாச்சு. குரூப் ரிலேட்டடாக எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா குரூப்புடைய டெஃபினேஷன் கான்செப்ட் நமக்கு ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் குரூப்ஸில் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் Z, plus Z, plus Q, plus R, plus C, plus அப்படின்னு 4 இன்ஃபைனைட் குரூப்ஸை இண்டிகேட் பண்ணியிருக்கேன் எக்ஸாம்பிள் ஃபார் குரூப்ஸ். இப்போ பாருங்கள், இசட்ன்றது செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ். இங்கே நான் பைனரி ஆப்ரேஷன் போன டெஃபினேஷனை சொன்னேன் இல்லைங்களா, இங்கே அந்த இடத்துல அந்த ஸ்டார்ஸ் டினோட் பண்ணிடணும். இந்த ஸ்டார் தான் நான் ஏற்கனவே சொன்ன டெஃபினேஷன் சொல்லும் போதே ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு போது என்ன இருக்குன்னா செட் ஆஃப் ஆல் இன்டிஜர் அண்டர் அடிஷன். கியூன்றது செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர் அண்டர் அடிஷன். ஆர்ன்றது செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் அண்டர் அடிஷன். சின்றது செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்டர் அடிஷன். இந்த 4மே இன்ஃபைனைட் குரூப். ஏன் இன்ஃபைனைட் குரூப்னு சொல்கிறோம்? ஏன்னா இது வந்து கோஸ் ஆன். இன்டிஜர் வந்து இந்த நம்பரில் தான் முடியுதுன்னு சொல்ல முடியாது, ரேஷனல் நம்பரும் இதில் தான் முடியுதுன்னு சொல்ல முடியாது, காம்ப்ளெக்ஸ் நம்பரும் இதில் தான் முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ இட் கன்சிடர்ஸ் எ இன்ஃபைனைட் குரூப். அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா n into z, plus is a group where n is any பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இசட்ன்றது ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ். அந்த இசட்டு கூட ஒரு பாசிட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம். வரக்கூடிய செட்டுக்கு அதே பைனரி ஆப்ரேஷன் ப்ளஸ்ஸை இன்க்ளூட் பண்ணோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த 4 கண்டிஷன்ஸையும் இந்த எக்ஸிஸ்டிங் செட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால இந்த NZ அண்டர் த ஆப்ரேஷன் ப்ளஸ் இஸ் ஏ குரூப் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த இந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளும் சரி, இந்த செகண்ட் எக்ஸாம்பிளும் சரி, இட் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் இன்ஃபைனைட் குரூப்ஸ். ஏன்னா இட் நெவர் எண்ட், இட் கோஸ் ஆன் அப்படின்றதுனால இது ரெண்டுத்துமே இன்ஃபைனைட் குரூப்பாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்த ஃபைனைட் குரூப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபைனைட் குரூப்னா ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் நமக்கு வந்து என்ன ஆகும்னா எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1, -1, I, -I. இந்த 4 எலிமெண்ட்ஸும் சேர்ந்த இந்த செட்டு நம்ம என்னன்னு சொல்லிடுறோம்னா இட் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் ஃபைனைட் குரூப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா Zn, அண்டர் த ஆப்ரேஷன் மாடுலோ அண்டர் த ஆப்ரேஷன் ஆஃப் அடிஷன் மாடுலோ n இஸ் எ குரூப் அப்படின்னு சொல்கிறோம். மாடுலோனா உங்களுக்கு தெரியும், தட் இஸ் இப்போ 2 மாடுலோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்தெந்த நம்பர்ஸ்லாம் 0வையும் 1ஐயும் ரிமைண்டராக கொடுக்குதோ அதெல்லாம் நம்ம கிளாஸஸில் போட்டோம்னா அதோடைய கலெக்ஷன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா மாடுலோஸ். மாடுலோ கிளாஸ் 2, மாடுலோ கிளாஸ் 3, மாடுலோ கிளாஸ் 5 அப்படின்னா மாடுலோ கிளாஸ் 5னா எந்த நம்பர்ஸ்லாம் வந்து 5ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0, 5ஆல் டிவைட் பண்ணும்போது 1 ரிமைண்டர், 5ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2, 5ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 3, 5ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 4 கொடுக்குதோ அதோடைய கலெக்ஷன்ஸை தான் நம்ம 0 கிளாஸ், 1 கிளாஸ், 2 கிளாஸ், 3 கிளாஸ்னால் அந்த நம்பர்ஸை ஆர்டர் பண்ணுவோம். அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த செட் ஆஃப் மாடுலோ கிளாஸஸையும் நம்ம என்ன சொல்கிறோன்னா இட் இஸ் எ குரூப் அண்டர் த அடிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் த குரூப். அடுத்தது பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிக்ஸ் வித் ரியல் என்ட்ரிஸ் ஃபார்ம் ஏ குரூப் அண்டர் மேட்ரிக்ஸ் அடிஷன். உங்களுக்கு தெரியும் 2x2 மேட்ரிக்ஸ் மீன்ஸ் that is 2 rows and 2 columns, that is square matrix. எந்த ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டு அண்டர் த ஆப்ரேஷன் அடிஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா குரூப்புக்கு உண்டான அந்த 4 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி அதுவும் குரூப்பாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த இப்போ நம்ம பார்த்த எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே வந்து குரூப்புக்கு உண்டான கண்டிஷனை ஃபில்ஃபில் பண்ணுது அப்படின்றது கண்டிப்பாக உண்மை. இப்போ நம்ம இதை அப்படியே சொல்லிட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னால் தான் உங்களுக்கு வந்து இது குரூப் தானா அப்படின்றது நமக்கு ரீச் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ப்ராப்ளத்தை இப்போ Z, +, Q, +, அப்படின்றத இனி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து
அது எப்படி குரூப்பாக நம்ம சொல்ல முடியுது, எப்படி அதெல்லாம் வந்து குரூப்புக்குண்டான கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்றத நம்ம குரூப் பை போர்டில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஸ்லைடில் பார்த்தோம். ஸ்லைடில் வந்து குரூப்புக்குண்டான கண்டிஷன்ஸு, குரூப்புக்குண்டான எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் எப்படி குரூப்புடைய கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து ப்ராப்ளமேட்டிக்காக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னென்ன சொல்லியிருந்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இசட் that is set of all integer under the addition, comma அடுத்து என்ன சொல்லியிருந்தேன், q that is set of all rational number under addition, and r, comma set of all real numbers under addition, and c set of all complex number under additions. இது எல்லாமே வந்து ஆப்ரேஷன்ஸ் என்ன சொல்லியிருக்கேன்னா பைனரி ஆப்ரேஷன், இங்கே ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு எல்லாத்தையும் யூனிஃபார்மாக எடுத்துருக்கிறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ குரூப், இட் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் குரூப், இட் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் இன்ஃபைனட் குரூப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது ஏதாவது ஒன்று இந்த குரூப்புன்னு சொன்ன இந்த 4 ஏதாவது ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது குரூப் தானா அப்படின்றத நம்ம த்ரூ பை 4 கண்டிஷன் வெரிஃபை பண்ணதான்னு பார்த்துட்டு குரூப்பு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ டேக் எனி ஒன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இது ரெண்டுத்தையுமே எடுத்துக்கிறேன். செட் ஆஃப் ஆல் இன்டீஜர் அண்டர் அடிஷன் அண்ட் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் அண்டர் அடிஷன்ஸ். இது ரெண்டுத்தையும் ப்ரூவ் பண்ணுறேன். பை யுவர் ஒர்க் யூ ஹாவ் டு வெரிஃபை வெதர் த செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் அண்டர் அடிஷன்ஸ் அண்ட் த செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்டர் அடிஷன்ஸ் வெரிஃபை ஆகுதா அப்படின்றத உங்களுடைய சாய்ஸில் கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் கூட அதுக்கு என்னென்ன விஷயம் அப்படின்றத நான் ஓவராலாக சொல்லிடுறேன். சொல்லிட்ட பிறகு நீங்கள் அந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களுடைய ஓன் வியூவில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த குரூப் அண்ட் வாட் ஆர் த கண்டிஷன்ஸ், ஹவு தே சாட்டிஸ்ஃபை, எல்லாமே நமக்கு ஈஸியாக புலப்பட்டுடும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் செட் ஆஃப் ஆல் இன்டீஜர் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த set of all integers can be taken as 0 plus or minus 1 comma plus or minus 2 comma plus or minus 3 goes on up to infinity, up to infinity. up to infinity க்கு போகிறனால தான் நம்ம இந்த set of integers வந்து என்னன்னு சொல்றோம், infinite group உடைய infinite group நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். ஸ்லைடில் சொல்லியிருக்கேன். So z comma plus is the example for infinite groups அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் set of all integer can be written like this. Now we are going to verify whether the set of integers satisfy the 4 conditions of group. அது ஒன்று ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன், that is closure. க்ளோசர்னா என்ன சொல்லியிருக்கேன், a plus b, இங்கே பைனரி ஆப்ரேஷன் ப்ளஸ் எடுத்திருக்கேன். ஸோ I put plus a plus b belongs to z. a plus b belongs to z. That means a b இந்த ரெண்டு எலிமெண்ட் ஏதோ ஒன்று நம்ம ரேண்டமாக சூஸ் பண்ணுறோம். அதை ரேண்டமாக சூஸ் பண்ணி அது பைனரி ஆப்ரேஷன் இன்வால்வ் பண்ண பிறகு வரக்கூடிய ரிசல்ட்டும் z தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். தட் இஸ் this implies a is equal to 1, b is equal to 3. Now this implies a plus b 1 plus 3 is equal to, that is equal to 4. That 4 is also belongs to z. That 4 is also belongs to z. இப்போ பார்த்தீங்கன்னா a plus b belongs to z. a bன்ற ரெண்டு எலிமெண்ட் எடுக்கிறோம். அந்த ரெண்டு எலிமெண்ட் தான் 1 and 3. அது ரெண்டுத்தையும் ஆப்ரேட் பண்ணுறோம் பைனரி ஆப்ரேஷன்ஸ். ஆப்ரேஷன் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட் 4. அது எங்கே தான் இருக்குது, இசட்டில் தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணிடுறோம், க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடு. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லியிருக்கேன், அசோசியேட்டிவ். அசோசியேட்டிவ்ல என்னது, a plus b plus c is equal to a plus b plus c. ஏற்கனவே a b வேல்யூ சொல்லியாச்சு. ஸோ c ஓட வேல்யூ மட்டும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். டேக் எனி c வேல்யூ as in minus. So I take c is equal to minus 2. c is equal to minus 2. இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் நான் சைடில் சொன்ன மாதிரியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. ஸோ வெரிஃபை ஆகுதான்னு பார்த்துக்கிறோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, a plus b plus c. ஏவுடைய ரிசல்ட் 1ன்னு எடுத்துருக்கிறோம், ப்ளஸ் பியோடைய ரிசல்ட் 3ன்னு எடுத்துருக்கிறோம், ப்ளஸ் சியோடைய ரிசல்ட் -2ன்னு எடுத்துருக்கிறோம். இல்லைங்களா, ப்ராக்கெட்டாக இருக்குனால உங்களுக்கு தனியாக ப்ராக்கெட்டை இதுவோட போட்டு காமிக்கிறேன். இந்த ப்ராக்கெட்டை வந்து கர்வ்டு ப்ராக்கெட்டு, இங்கேயே கர்வ்டு ப்ராக்கெட் தான் வரும்.
ஸோ உங்களுக்கு தெரியறதுக்காக ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டாக போட்டு காமிச்சிருக்கேன். இந்த ப்ராக்கெட் வந்து நமக்கு கர்வ் ப்ராக்கெட்டு உங்களுக்கு போட்டுக்கிறேன், நோ ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் ப்ராக்கெட்டில் இருக்கிறத முதல்ல முடிச்சிடுறோம். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஸோ 3 மைனஸ் 2, 1 ப்ளஸ் 3 மைனஸ் 2 1, 1 ப்ளஸ் 1 2. LHS உடைய வேல்யூ நமக்கு 2ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ RHSையும் வெரிஃபை பண்ணிடுறோம். தட் இஸ் RHS உடைய ரிசல்ட் என்ன? தட் இஸ் A is equal to 1 plus B உடைய வேல்யூ 3 bracket plus C உடைய வேல்யூ minus 2. மைனஸ் வேல்யூ போட மாட்டோம், பிராக்கெட்ல போட்டு போடுங்க. ஏன்னா அப்படியே போட்டோம்னா சில நேரங்களில் வந்து நமக்கு என்ன ஆகிடும்னா ப்ளஸ் மைனஸ் சைன் சேஞ்சஸ் ஆகிடும். அதனால வந்து தயவு செஞ்சு இந்த மைனஸ் வேல்யூஸ் வந்து ஆப்ரேட் பண்ண மாட்டோம், பிராக்கெட்ல போட்டு போடும்போது நமக்கு சைன் சேஞ்சஸ் வந்து கரெக்டாக நம்மளால எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ண முடியும். இப்போ பாருங்க 1 + 3 4 பிராக்கெட்ல இருக்கிறத முதல்ல முடிச்சிடும். 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2, 4 மைனஸ் 2 2, இந்த ரிசல்ட்டும் 2, இந்த ரிசல்ட்டும் 2. அப்போ நமக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. ஸோ செகண்ட் கண்டிஷன்ஸ் ஓவர். அடுத்து தேர்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கேன்? தேர்ட் கண்டிஷன் இஸ் ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம என்ன ஆப்ரேஷன்ஸ் எடுத்திருக்கோம்? அண்டர் த ஆப்ரேஷன் பிளஸ், அண்டர் த ஆப்ரேஷன் பிளஸ். அப்போ எந்த எலிமெண்ட் மற்ற எல்லா எலிமெண்ட்டோடவும் பிளஸ்ன்ற முறையில் ஆப்ரேட் பண்ணும் போதோ எடுக்கக்கூடிய எலிமெண்ட்டே நமக்கு கொடுக்குதோ அதுதான் நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்? ஐண்ட் எலிமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஐண்ட் எலிமெண்ட் இஸ் டினோட்டட் பை இ. இப்போ ஐண்ட் எலிமெண்ட்ன்றது இங்கே அண்டர் த அடிஷனில் இ வந்து 0, E வந்து 0, that is 0 is the int element under addition in the Z under the addition plus. இப்போ பாருங்க int element இங்க 0 ன்னு எடுத்துக்கிறோம். int element உடைய கான்செப்ட் என்னன்னு சொல்லியிருக்கேன்? int element நீங்க எதை சொல்றோமோ அதை எடுத்துக்கிறோம். 0 என்ன ஆப்ரேஷன் சொல்லியிருக்கோம்? பிளஸ். ஸோ பிளஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த பிளஸ் எடுத்துக்கிட்ட பிறகு இந்த இசட்ல இருந்து எந்த எலிமெண்ட் நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த இசட்ல இருந்து எந்த எலிமெண்ட் எடுத்து ஐண்ட் எலிமெண்ட்னு சொல்லப்படுகின்ற இந்த 0 கூட நம்ம ஆப்ரேட் பண்ணோம்னா எந்த எலிமெண்ட் எடுக்கிறோமோ அதே எலிமெண்ட் தான் வந்துட்டு இருக்கோம். அப்படி வந்தாதான் 0 வந்து நம்ம என்ன சொல்ல முடியும்? ஐண்ட் எலிமெண்ட்னு சொல்ல முடியும் அண்டர் அடிஷன். அப்போ 0 பிளஸ் ஏதோ ஒரு எலிமெண்ட் நம்மளே 5 எடுத்துக்கிறோம். 0 பிளஸ் 5 5. ஒரு மைனஸ் வேல்யூ எடுத்துக்கிறோம். 0 பிளஸ் மைனஸ் 10 எதில் இருக்க போகுது? set of all integer தான் இருக்க போகுது. So 0 plus minus 10 plus into minus minus, so 0 minus 10 is equal to minus 10. இப்போ பாருங்க ஐண்ட் எலிமெண்ட்ன்றத நான் கான்செப்ட் என்ன சொன்னேன்? எதை ஐண்ட் எலிமெண்ட்னு சொல்றோமோ அந்த ஐண்ட் எலிமெண்ட் கூட இசட்ல இருந்து எந்த எலிமெண்ட் எடுத்து நம்ம என்ன ஆப்ரேஷன் எடுத்துருக்கோம்? இங்க பிளஸ் எடுத்துருக்கிறோம். ஸோ பிளஸ் என்ற ஆப்ரேஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணும்போதோ எந்த எலிமெண்ட் எடுக்கிறோமோ அதே எலிமெண்ட் தான் நமக்கு ரிசல்ட்டாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி கிடைச்சிக்கிட்டு இருந்தாதான் இந்த 0ன்றது ஐண்ட் எலிமெண்ட்டாக சொல்ல முடியும். ஸோ 0ன்றது ஐண்ட் எலிமெண்ட்ன்றது இங்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பை திஸ் சப்ஸ்டியூஷன்ஸ். ஸோ 0ன்றது ஐண்ட் எலிமெண்ட். ஐண்ட் எலிமெண்ட் வந்து இந்த இசட்ல இருக்கா? எஸ், த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இட் செல்ஃப் இஸ் 0. ஸோ ஐண்ட் எலிமெண்ட்டும் இருக்கு. ஸோ தேர்ட் கண்டிஷன்ஸ் ஓவர். தட் இஸ் தேர்ட் கண்டிஷன்ஸ் ஓவர். லாஸ்ட் கண்டிஷன்ஸ் என்ன? இன்வர்ஸ். இன்வர்ஸ் அப்படின்னா என்னன்னா, நல்லா கவனிச்சிங்க. ஒரு எலிமெண்ட் எடுக்கிறோம், இசட்ன்ற செட்ல இருந்து ஒரு எலிமெண்ட் எடுக்கிறோம். அந்த எலிமெண்ட்டுக்கு எது இன்வர்ஸ் அப்படின்னா, எந்த எலிமெண்ட் நீங்க எடுக்கிற எலிமெண்ட் கூட எந்த எலிமெண்ட் நீங்க ஆப்ரேட் பண்ணா ஐண்ட் எலிமெண்ட் ரிசல்ட்டா வருதோ அப்ப நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ரெண்டு எலிமெண்ட் ஒன்னுத்துக்கு ஒன்று இன்வர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, நம்ம சப்போஸ் நம்ம இங்கே எடுத்துக்கிட்டோம் a = 1 b = 3 அப்படின்னு நம்ம ஏற்கனவே எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த a = 1 எடுத்துக்கிறேன். a = 1 எடுத்துக்கிட்ட போதும் தட் இஸ் ஃபோர்த் கண்டிஷன் இங்கே எழுதுறேன். ஃபோர்த் கண்டிஷன் இங்கே எழுதுறேன். a = 1 எடுத்துக்கிட்டேன். இந்த 1 எடுத்துக்கிட்ட இந்த எலிமெண்ட் கூட எந்த எலிமெண்ட் ஆட் பண்ணா, ஏன் ஆட் பண்றோம்? பிகாஸ் we take the operation plus. அப்போ a இந்த 1ன்ற நம்பர் கூட எந்த நம்பரை ஆட் பண்ணா நமக்கு ஐண்ட் எலிமெண்டான 0 கிடைக்குதோ அதுதான் இந்த 1க்கு இன்வர்ஸ். இப்போ பாருங்க, a1 எடுத்துக்கிட்டோம். 1 கூட ஆப்ரேஷன் என்னது? பிளஸ்.
இந்த 1 கூட எதை ஆட் பண்ணால் நமக்கு 0 கிடைக்கும்? -1. தானே 1 plus -1 that is equal to 1 minus 1 is equal to 0. 1 minus 1 is equal to 0. அப்போ இப்போ சொன்னதே தான் இன்வெர்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், எந்த ரெண்டு எலிமெண்ட் எடுத்து நம்ம அந்த பைனரி ஆப்ரேஷன் சொல்லுகின்ற இந்த ப்ளஸ் எடுத்துக்கிட்டு அதை ஆப்ரேட் பண்ணால் வரக்கூடிய ரிசல்ட் ஐடென்டி எலிமெண்ட்டாக வந்தால் then we said -1 is the additive inverse of 1, 1 is the additive inverse of -1. ரெண்டு ஒன்றுத்துக்கு ஒன்று. ஒன்னானது -1 உடைய additive inverse, -1 ஆனது 1 உடைய additive inverse அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ என்ன சொல்லியிருக்கோம், இன்வெர்ஸ்ன்னு சொன்ன அந்த கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபைடு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம் டெஃபினிஷனில், there exists A inverse such that A star of A inverse is equal to E அப்படின்னு சொல்லி முடித்தோம். அப்போ இதுக்கு அர்த்தம் புரியுதுங்களா, அங்கே ஸ்டார்ன்றது பைனரி ஆப்ரேஷன், அந்த பைனரி ஆப்ரேஷன் தான் இங்கே ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம், அந்த பைனரி ஆப்ரேஷனான ப்ளஸ் இங்கே 1ன்னு எடுத்துக்கிட்டு பைனரி ஆப்ரேஷன் ப்ளஸ் எடுத்துக்கிறோம். இந்த 1 கூட எதை ஆப்ரேட் பண்ணால் நமக்கு ஐடென்டி எலிமெண்ட் வரும் அப்படின்னா -1 ஆப்ரேட் பண்ணால் தான் ஐடென்டி எலிமெண்ட் வரும், 0 வந்துடுது. ஸோ இந்த -1 எங்கே இருக்குது, டெஃபினட்டாக it is belongs to Z. This belongs to Z. அப்போ இன்வெர்ஸ் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ குரூப்புக்கு உண்டான க்ளோசர், அசோசியேட்டிவ், ஐடென்டிட்டி அண்ட் இன்வெர்ஸ் 4 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால நம்ம ஆட்டோமேட்டிக்கலி we say set of all integer is a group under the binary operation plus. எப்பயுமே ஒரு நான் எம்டி செட்டை குரூப்னு சொல்றோம்னா அடுத்த கேள்வி நமக்கு என்ன வரணும்னா எந்த ஆப்ரேஷன்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்த ஆப்ரேஷன் நம்ம செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் குரூப்னு சொல்றோம்னா அண்டர் த அடிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்போ குரூப்னு ஃபார்ம் ஆயிட்ட பிறகு குரூப்புக்கு உண்டான நொட்டேஷன், குரூப்புக்கு உண்டான சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓப்பன் கர்வ் போட்டுக்கிறோம், க்ளோஸ்டு கர்வ் போட்டுக்கிறோம். போட்டுக்கிட்டு set of all integer is denoted by capital Z, comma binary operation plus அப்படின்னு போட்டால் it is a group notation. அப்போ set of all integer under addition is a group அப்படின்ற கான்செப்ட் வந்துடுது. இப்போ அதே கான்செப்ட் தான் நம்ம எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ். செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன, வாட் இஸ் மீன் த ரேஷனல் நம்பர்? ரேஷனல் நம்பர்னா ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா எனி நம்பர் ஷுட் பி இன் த ஃபார்ம் ஆஃப் P by Q. ரேஷனல் நம்பர்னா என்ன சொல்லுவாங்க, எனி நம்பர் in the form of P by Q where Q is not equal to 0, where Q is not equal to 0 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எந்தெந்த நம்பர்லாம் P by Q ஃபார்ம்ல எழுத முடிஞ்சதோ அதெல்லாம் நம்ம என்னவா எடுத்துக்கிறோம், ரேஷனல் நம்பர்ஸா எடுத்துக்கிறோம் அப்படின்றது கான்செப்ட். அப்போ இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் அடைஞ்சிருக்கு. இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா 1/2, P வந்து 1, Q வந்து 2, 3/4, P வந்து 3, Q வந்து 4. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இது எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ் உடைய எக்ஸாம்பிள்ஸ். இப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அடங்கியிருக்குன்னா, இதெல்லாம் மட்டும்தான் ரேஷனல் நம்பர்னா கிடையாது. செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸே எல்லாமே என்னது ரேஷனல் நம்பர் தான். செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸே நம்ம என்ன பண்ணலாம்னா ரேஷனல் நம்பரை சொல்ல முடியும், ரேஷனல் ஃபார்ம்ல சொல்ல முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர்னா என்ன சொல்லியிருக்கேன், any number should be in the form of P by Q. இப்போ set of all integersல ஒரு நம்பர் சொல்லுங்க 2. 2 நான் எப்படி எழுதலாம், 2 is equal to 2/1 எழுதலாம் இல்லையா, 2/1. 3 எடுத்துங்க, 3 is equal to 3/1 எழுதலாம் இல்லையா, எழுத முடியும் இல்லையா. ஸோ ரேஷனல் நம்பர் ஃபார்ம்ல இது எழுத முடியுது இல்லையா. P by Q, P by Q, P உடைய வேல்யூ 2, Q உடைய வேல்யூ 1, P உடைய வேல்யூ 3, Q உடைய வேல்யூ 1. அப்போ என்ன மீனிங்னா set of all integers can be written in the form of rational numbers அப்படின்ற கான்செப்ட். ஓகேங்களா. அது இல்லாமல் நம்ம என்ன சொல்றோம், ரேஷனல் நம்பர்ஸ்ன்றது 1/2, 3/4, தட் மீன்ஸ் பாயிண்ட் 0.5, 0.75 அப்படின்னு டெர்மினேஷன் முடிகிறது. அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பரோ 3 நம்பரோ முடியக்கூடியதை எல்லாத்தையும் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம்னா செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் அண்டர் அடிஷன் இஸ் ஆல்சோ எ குரூப் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்
சொல்லிடலாம். That is, it should be satisfy the closure associative identity and inverse. ஓகேங்களா? இப்போ இதை விட பெரிய செட்டுக்கு இங்கே வரும். R, plus. Rன்றது என்ன சொல்லியிருக்கேன்? Real numbers. Real numbers-னா என்ன? What is in the real numbers? The number system consists of set of all integers, set of all rational numbers, set of all irrational numbers, both in positive and as well as negative. இதெல்லாம் சேர்ந்து தான் என்னது ரியல் நம்பர்ஸ். அது நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே பார்த்துருப்பீங்க. 10th 12th இந்த கிராஃப் ஷீட்லாம் போடுவீங்க, கிராஃப் போடுவீங்க, எக்ஸ் ஆக்சிஸ் கொடுப்பீங்க, ஒய் ஆக்சிஸ்லாம் போடுவீங்க. தட் மீன்ஸ் சென்டர் 0, 0க்கு லெஃப்டில் மைனஸ் இன்ஃபினிட்டி, 0க்கு ரைட்டில் ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ 1 2 3 4 goes on, -1 -2 -3 -4 goes on. இதான் அர்த்தம். இந்த பக்கம் 0 வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் அப் டு இன்ஃபினிட்டி, இந்த பக்கம் 0 வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் அப் டு மைனஸ் இன்ஃபினிட்டி. இதை தான் நம்ம என்னென்னு சொல்லிக்கணும், செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இப்போ செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸில் இந்த 0 to 1னா 0 to 1 மட்டும் இன்க்ளூட் கிடையாது, 0 to 1க்குள்ள இருக்கக்கூடிய இன்ஃபைனட் நம்பர்ஸும் இன்க்ளூடட். -3 to -4னா -3 to -4 மட்டும் நம்பர்ஸ் கிடையாது, -3 to -4க்குள்ள இருக்கக்கூடிய இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் கலெக்ஷனும் இதில் இன்க்ளூட் ஆகுது. அப்போ இதுவும் என்ன ஆகுது, இட் இஸ் எ குரூப். ஆஸ் யூஷுவல் satisfy the 4 conditions. As usual satisfy the 4 condition. It is also a group அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அடுத்து என்ன இருக்கு, C+. Cன்றது என்னது, காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்ன, the number should be written in terms of real part and imaginary part. For example, z equal to x plus iy. I இல்லாத பார்ட் ரியலாகவும் ஐயோட இருக்கக்கூடிய பார்ட்டை இமேஜினரின்னு சொல்கிறோம். தட் இஸ் z equal to x plus iy. அப்போ z equal to x plus ன்னு இருக்கக்கூடிய இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய எல்லா செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஒரு செட்டுக்குள்ள எடுக்கிறோம். அந்த செட்டையும் நம்ம என்னன்னு சொல்ல முடியும், இட் இஸ் எ குரூப் அண்டர் ஆப்ரேஷன் பிளஸ்ன்னு சொல்ல முடியும். புரியுதுங்களா? அப்போ இந்த நாளைக்கு நம்ம என்னன்னு சொல்ல முடியும், இட் இஸ் எ group examples. It is the example for groups under the operation of addition, 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 addition. அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் எல்லாத்தையும் அடிஷனாகவே எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, ஏன் வேற ஒரு ஆப்ரேஷன்ஸை மாற்றி எடுக்கலாமே? ஓஎஸ் எடுக்கலாமே. ஏதாவது ஒன்றுத்துக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஆப்ரேஷனை மாற்றி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் எதுக்கு மாற்றி எடுத்துக்கலாம், தட் மீன்ஸ் வி டேக் அன் ரியல் நம்பர் சிஸ்டம். ரியல் நம்பர் சிஸ்டத்தில் என்ன சொல்லியிருக்கேன், அண்டர் த ஆப்ரேஷன் ப்ளஸ். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன், ரியல் நம்பர் சிஸ்டத்தை மட்டும் அண்டர் த ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கிறேன். தட் இஸ் ஆர் கமா அண்டர் த ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷன்ஸ். தட் இஸ் இங்கே ப்ளஸ் எடுத்துக்கு பதில் இங்கே என்ன எடுத்துக்கிட்டேன், மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டேன். அப்போ ஆர் கமா இது எக்ஸ்ன்னு படிக்கக்கூடாது, இது பார்க்கும்போது எக்ஸ் மாதிரி தெரியும். இட் இஸ் நாட் ஏ எக்ஸ், இட் இஸ் அண்டர் த மல்டிப்ளிகேஷன்ஸ். அப்போ ஆர் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். அப்போ அண்டர் த மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர் இஸ் எ குரூப்பா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக குரூப்பாக தான் இருக்க முடியும். எப்படி குரூப்னு சொல்றீங்க அவ்வளோ ஆணித்தரமா அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குண்டான குரூப்புக்கு உண்டான கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, தென் வி கம் டு த கன்க்ளூஷன் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் அண்டர் த மல்டிப்ளிகேஷன் இஸ் ஆல்சோ எ குரூப் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கான்செப்ட் எல்லாமே ஈஸியாக புரியுதுங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். கான்செப்டோடு படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம தியரிட்டிக்கலாக படித்தோம்னா அது என்றைக்குமே நமக்கு மனசில் நிற்காது. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி மறந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ யூ ஷுட் பி ஸ்டடி ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட் இன்டர்பிரிட்டேஷனலி. அர்த்தத்தோடு படிச்சிங்கன்னா இட் இஸ் வெரி ஈஸிலி டு அண்டர்ஸ்டுட் அண்ட் யூ ஷுட் பி ரிமெம்பர் ஃபார் லாங். இப்போ பாருங்கள், நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸ்லைட்லேயும் உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள்னு கொடுத்துட்டேன். இப்போ ஸ்லைடில் இல்லாத பார்த்து டக்குன்னு எடுத்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். என்னது, ஆர் கமா இஸ் நாட் ஏ எக்ஸ், இட் இஸ் நாட் ஏ எக்ஸ். அகெயின் ஐ டோல்ட் இட் இஸ் நாட் ஏ எக்ஸ், இட் இஸ் த multiplications. It is the multiplication. That is or under the operation multiplication is also a group. We are going to prove. Now we are going to prove or under the multiplication is a group. First condition, closure condition.
க்ளோசர் கண்டிஷன்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், a plus b belongs to z. அங்க எடுத்த எக்ஸாம்பிள். இங்க நான் என்ன எடுத்துக்கிட்டேன், மல்டிப்ளிகேஷன். ஸோ அடிஷனுக்கு பதில் மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கிறேன். மல்டிப்ளிகேஷன்ஸ் இங்க எடுத்த அதே நம்பரை கூட எடுத்துக்கிறேன். தட் இஸ் a equal to 1, b equal to 3. அப்போ இங்க எடுத்த அடிஷனுக்கு பதில் மல்டிப்ளிகேஷன்ஸ். 1 3s are 3. 1 3s are 3. 3 எங்க தான் இருக்க போகுது, கண்டிப்பா ஆர்ல தான் இருக்க போகுது. ஸோ இட் பிலாங்ஸ் டு R. So automatically closure property satisfied. Suppose இங்க b க்கு 1/2 எடுங்க. b க்கு 1/2 எடுத்தா என்ன ஆகும், இப்போ பாருங்க அதே a equal to 1, b equal to 1/2. ஆபரேஷன் என்ன, மல்டிப்ளிகேஷன். So 1 into 1/2 that is equal to 1/2. 1/2 எங்க தான் இருக்க போகுது, ரேஷனல் நம்பர். இது 1/2ன்றது ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர் இட் இஸ் ஒன் ஆஃப் த சப்செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ல தான் இருக்க போகுது. ஸோ எப்படி எடுத்தாலும் அண்டர் த மல்டிப்ளிகேஷன்ஸ்ல எந்த ரெண்டு எலிமெண்ட் எடுத்து ஆப்ரேட் பண்ணாலும் அது என்ன ஆகுது, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுகிறது அப்படின்றது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது, நமக்கு தெளிவாக தெரியுது. அடுத்து நம்ம என்ன போறோம், க்ளோசர் கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபைட். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓவர். செகண்ட் கண்டிஷன் என்ன இருக்கு, ஆஸ் யூஷுவல் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அங்க என்ன எடுத்தோம், அண்டர் த பைனரி ஆபரேஷன் பிளஸ். இங்க என்ன எடுத்தோம், அண்டர் த பைனரி ஆபரேஷன் மல்டிப்ளிகேஷன். ஸோ இன்ஸ்டன்ட் ஆஃப் அடிஷன் we taken multiple, instead of addition we take multiple, instead of addition we take multiple, instead of addition we take multiple. That's all. மல்டிபிளா எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இப்போ அங்க எடுத்த அதே கான்செப்ட் அதே ரிசல்ட் இங்க கொண்டு வரோம். தட் இஸ் என்னது, இப்போ நான் இதை அழிச்சிடுறேன். ஏன்னா இது நம்ம சப்ஸ்டிட் பண்ணி போடும் போது உங்களுக்கு ரிசல்ட் இப்படி போட்டுட்டு வரேன். அதனால வந்து இதை நான் வந்து பண்ணேன். ஓகேவா. இப்போ பாருங்க, இப்போ இது வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ நாங்கள் ஆஸ் யூஷுவல் அதே வேல்யூஸை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எதையுமே நான் மாற்றி எடுத்தனா தான் வந்து நமக்கு வந்து குழப்பம் வர மாதிரி இருக்கும். நான் அதே எலிமெண்ட்ஸை எடுத்துக்கிறேன். இப்போ ஏவோடைய வேல்யூஸ் என்ன எடுத்துக்கிறேன், 1, பியோடைய வேல்யூஸ் 3, சியோடைய வேல்யூ -2. இங்கேயும் அதே மாதிரி என்ன பண்ணிக்கிறேன், எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன், டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஏவோடைய வேல்யூ என்னங்க 1, இன்ட்டு பியோடைய வேல்யூ 3, இன்ட்டு சியோடைய வேல்யூ -2. நான் ஏற்கனவே சொன்னதான் ப்ராக்கெட்டில் இருக்கிறது மாதிரிலாம் முடிச்சிடலாம். 3 into -2 -6, -6 into 1 -6. LHS ஓவர். RHSக்கு வரேன். RHSன்றது என்ன, அதே ஆஸ் யூஷுவல் A1, B யோட வேல்யூ 3 into C யோட வேல்யூ -2. 3 ப்ராக்கெட்டில் நம்ம அதெல்லாம் முடிச்சோம். 3 into -2 -6. So -6 வந்துருச்சுங்களா. Left hand side is equal to right hand side. So set of all real numbers under multiplication ல நம்ம சொல்லுகின்ற குரூப் உடைய ஃபர்ஸ்ட் ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. க்ளோசர் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட், அசோசியேட்டிவ் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட். அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கேன், தட் இஸ் ஐடென்டிட்டி. அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கேன், ஐடென்டிட்டி கண்டிஷன்ஸ். இதுல தான் நீங்க ரொம்ப 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 முக்கியமா கவனிக்கணும். ஐடென்டிட்டி அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், எதை நம்ம ஐடென்டி எலிமெண்ட்னு சொல்றோமோ அந்த எலிமெண்ட் கூட எந்த செட்டு நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த செட்டில் இருக்கிற எந்த எலிமெண்ட் எடுத்து ஐடென்டி எலிமெண்ட்னு சொல்லக்கூடிய எலிமெண்ட் கூட நம்ம எடுத்துக்கிட்ட ஆப்ரேஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணா வரக்கூடிய ரிசல்ட் நம்ம எடுத்துக்கிட்ட எலிமெண்ட்டே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போதான் அது ஐடென்டி எலிமெண்ட். இப்போ பாருங்க என்ன ஆப்ரேஷன் எடுத்துருக்கிறோம், மல்டிப்ளிகேஷன் எடுத்துருக்கிறோம். ஸோ மல்டிப்ளிகேஷன்ல எந்த நம்பர் கூடங்க எந்த நம்பர் பெருக்கினாலும் அதே நம்பர் வரும். மல்டிப்ளிகேஷன்ல எஸ் 1 கூட தான் நீங்க எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் வரும். அதே மாதிரி 0 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணாலும் அதே நம்பர் வந்துடும். ஸோ 1 is the identity element. 1 is the identity element under the binary operation multiplication. நான் பல தடவை சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ஒரு குரூப்னு ஒரு நான் எம்டி செட்டை சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது அந்த ஆப்ரேஷன்ஸ். அது என்ன ஆப்ரேஷன், பிளஸ்ஸா மைனஸா மல்டிப்ளிகேஷனா இல்லை அது ஆப்ரேஷன் தனியாக டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்களா அப்படின்றத வி ஷுட் பி வெரி நோட்டட். அப்போ தான் நமக்கு வந்து ப்ராப்ளம் கிளியர் கட்டாக சொல்ல முடியும்.
இங்கே பார்த்தீங்கன்னா அண்டர் த பைனரி ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டதுனால 1 கூட எந்த எலிமெண்ட் மல்டிப்ளை பண்ணாலும் அதே எலிமெண்ட் வரதுனால மல்டிப்ளிகேஷனில் 1 வில் பி கன்சிடர்ஸ் ஐடென்டி எலிமெண்ட். இப்போ பாருங்கள் 1 இருக்கு. இப்போ செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸில் ஏதோ ஒரு நம்பர் சொல்லுங்கள். தட் இஸ் இன்ட்டு -1/2. ஏன்னா -1/2 இஸ் ஒன் ஆஃப் த எலிமெண்ட்ஸ், ஒன் ஆஃப் த நம்பர் இன் real number system. So 1 into -1/2 is equal to -1/2. Integers எடுத்துங்க. That is 1 into 10 is equal to 10. That is அடுத்த irrational number 1 into √2 is equal to √2. அப்போ பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூ எடுக்கிறீங்களோ -1/2 எடுத்தா -1/2, 10 எடுத்தீங்கன்னா 10, √2 எடுத்தீங்கன்னா √2. ஸோ எந்த எலிமெண்ட் எடுக்கிறோமோ அதே எலிமெண்ட் தான் நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கிது அண்டர் த ஆப்ரேஷன் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஸோ 1 will be considered as a identity element under the multiplication in the non-empty set R. அப்போ 1 வந்து Rல இருக்கா இல்லையா? டெஃபினெட்லி இருக்குது. ஸோ ஐடென்டி எலிமெண்ட் ஆன தேர்ட் ப்ராப்பர்ட்டி உண்டான ஐடென்டி எலிமெண்ட் இது ஃபர்ஸ்ட், செகண்ட், இது வந்து 1ன்னு சொல்லியிருக்கோம். இது வந்து தேர்ட் ப்ராப்பர்ட்டி. 1 is the identity element under multiplications. Third property over. The last property is inverse. Inverse நான் என்ன சொல்லியிருக்கேன்? As usual, எந்த எலிமெண்ட் கூட ஆப்ரேட் ஆகும் பொழுது ரிசல்ட் ஐடென்டி எலிமெண்ட்டாக வருதோ அப்போ அந்த ரெண்டு எலிமெண்ட்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று இன்வர்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம். ஏதோ ஒரு எலிமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்? 3/2 அப்படின்னு ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். ஏன்னா 3/2 இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். 3/2ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த நம்பர் கூட எந்த நம்பர், தட் இஸ் ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷன், எந்த நம்பர் ஆப்ரேட் பண்ணால் நமக்கு ரிசல்ட் ஐடென்டி எலிமெண்ட் 1 வருதோ அந்த நம்பர் தான் 3/2க்கு மல்டிப்ளிட்டி இன்வர்ஸ். அப்போ பாருங்கள் எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 1 வரும்? ஜஸ்ட் 2/3. 3 கேன்சல், 2 cancel, result is 1. அப்போ 3/2க்கு மல்டிப்ளிட்டி இன்வர்ஸ் 2/3. அதுவும் எங்கே தான் இருக்க போகுது? ரியல் நம்பர்ஸில் தான் இருக்குது. சப்போஸ் இன்கேஸ் இன்டீஜர்ஸ் எடுத்துக்கிறீங்க, எனி இன்டீஜர் தட் இஸ் 2 இஸ் த இன்டீஜர்ஸ். 2 எடுத்துக்கிறீங்க. 2 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 1 வரும்? 1/2 is equal to 1. 2 cancel. சப்போஸ் irrational நம்பர் எடுத்துக்கிறீங்க, √2 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 1 வரும்? 1/√2, தட் இஸ் கேன்சல் 1. ஸோ எந்த நம்பர் சொன்னாலும் அதுக்கு இன்வர்ஸ் ரியல் நம்பர் சிஸ்டத்திலே இருந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இன்வர்ஸ் என்ன ஆகுதுன்னா எக்ஸிஸ்ட் ஆகுது. எங்கே? ஆர்ல அண்டர் த ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷன்ஸ். ஸோ க்ளோசர் அண்டர் மல்டிப்ளிகேஷன், associative under multiplication, identity under multiplication considers 1, and then inverse under multiplication also existing or. So R satisfy the 4 conditions of group. So we say R under the operation of multiplication is a group. Is a group. The clear ஆகுதுங்களா? என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காரோ அந்த கண்டிஷன்ஸை எல்லா எலிமெண்ட்ஸும், இதில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம், எந்த செட்டு எடுத்துக்கிறீங்களோ, கியூனாலும் சரி, ஆர்னாலும் சரி, சினாலும் சரி, இசட்னாலும் சரி, எந்த செட் எடுத்துக்கிட்டாலும் அந்த செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 4 கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டும். ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஒன்றுத்துக்கு இன்வர்ஸ் இல்லை, ஒன்றுத்துக்கு வந்து க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா கூட we can't able to say the particular set is a group under the particular operations. இப்போ கிளியர் ஆகுதுங்களா? இப்போ எல்லாத்துக்கும் ஓரளவு கிளியர் ஆகிருக்கும். குரூப்னா என்ன, குரூப்போடைய கண்டிஷன் என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன, பைனரி ஆப்ரேஷன்னா என்ன, பைனரி ஆப்ரேஷனில் அடிஷன்ஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன்ஸ் என்ன, அடிஷனில் எது ஐடென்டி எலிமெண்ட், மல்டிப்ளிகேஷனில் எது ஐடென்டி எலிமெண்ட், அடிஷனில் எது வந்து இன்வர்ஸு, மல்டிப்ளிகேஷன் எது இன்வர்ஸு அப்படின்றத எல்லாமே உங்களுக்கு கிளியர் கட்டாக இப்போது ஒரு எக்ஸாம்பிளில் உங்களுக்கு தெள்ள தெளிவாக முடிஞ்சிருக்கும். ஓகே, டன். Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.